நம்மளோட சில பேர் வரலாம் இல்லையா, அதுக்கான அரசியல் சூழல் உருவாகலாம் இல்லையா, அப்படி வர்றவங்களையும் நாம அன்போட அரவணைக்கணும் இல்லையா. வயசாயிடுது இல்லையா, நீங்க சின்ன வயசு இல்லையா, புதுசா குடி வந்திருக்கேன் இல்லையா, வலிக்கிறது இல்லையா, மாட்டின் இருக்கு இல்லையா. விஜய் பிடிக்கும். எனக்கு விஜய் தான் எனக்கு பிடிக்கும். ஓ பையன் ஒரு பங்களாக்கு போ, பெரிய வீடு தான், நிறைய ரூம் இருக்குது, படுத்துக்க. நாங்களா வேணாம். என்ன பாக்குறீங்க? நான் கட்சி ஆரம்பிச்சது மக்களுக்கு நல்லது பண்ண நினைச்சீங்களா? என் டார்லிங் கூட சிஎம் ஆசையை நிறைவேற்றுறதுக்கு தான். அடங்கொம்மால மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கக்குச்சாடா? கேப்டனுக்கு பிரேமலதா துரோகம் செய்தாலும் தளபதிக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன். என் தளபதி திமுகவை ஒழிப்பார். Amigo é coisa pra se guardar debaixo de céu. ஏரியா பிரிக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். பிரிச்சிட்டீங்களா? பிரிச்சுட்டாங்க. கம் ஆன் மை டியர் பாய்ஸ், லெட்ஸ் கோ. கொஞ்சம் இறங்கு நண்பா, ப்ளீஸ். நண்பா கொஞ்சம் இறங்கு நண்பா. ஒயர்லாம் இருக்குது, கரண்ட் ஒயர்லாம் இருக்குது நண்பா. கொஞ்சம் இறங்குங்க, கொஞ்சம் இறங்கு நண்பா. தளபதியோட கார் வந்தாலே 100 பேர், எவ்வளவு பேரு பின்னாடி வந்துகிட்டே இருக்காங்க. அப்ப அவருடைய காரை பார்த்தா பின்னாடி வருவாங்க. அதனாலதான் த்ரிஷா அவங்களுடைய கார்ல அவர் பயணிச்சு வந்தாரு. ஆளை பார்த்தா இந்திக்கார மாதிரி தெரியல. பேர் என்ன? குமார். குமாரா? சுனில் குமார் சார். அடங்கொம்மால நீங்க ஏன் பிரஸ் மீட் கொடுக்கறது இல்லன்னு கேக்குறீங்க? ஏன்னா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நீங்க கண்டுபிடிச்சிட கூடாதுல்ல. எல்லாம் ஒரு மார்க்கெட்டிங் டாக்டிக்ஸ் தான் பஸ். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு படுற பாடு. அதே மாதிரி தமிழக வெற்றி கழகம் அந்த பேருக்கான விளக்கத்தையும் சொல்றேன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அத நானே சொல்றதுக்கு பதிலா அது ஒரு ஏவியா, ஒரு வீடியோவா பண்ணி வச்சிருக்கோம். அது நீங்க பாத்துட்டு போங்க. அது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். V for தேன் மிட்டாய், V for Vicks chocolate, K for கோபிகா chocolate. என்னங்க பெரிய பணம் வேணுங்கிற அளவுக்கு பார்த்தாச்சு. அரசியலுக்கு வந்துதான் நான் பணம் சம்பாதிக்கணுமா என்ன? என்கிட்ட 4 லட்சம் கேட்டாங்க சார் அவரு. அடங்கொம்மால நான் தரமாட்டேன்னா ஒரு நைட்டு கையெழுத்து வாங்கி போறாப்ல, ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பணம் கொடுங்க கேட்டாப்ல. உங்களுக்கு பொறுப்பு ஏங்க நான் பணம் தரேன்னு கேட்டேன். 4 லட்சம் தான் உங்களுக்கு பொறுப்பு. என் பொறுப்பு எடுத்துட்டாரு சார் அவரு. ஏ த்ரிஷா அங்க பாருடி. அடா மாமா, மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கக்குச்சாடா? அவங்க அப்பா பேர்ல பேனா வைக்கணும்னு சொல்றீங்க. எல்லா இடத்துக்கும் அவங்க அப்பா பேரை வைக்கிறீங்க. சாரி, உங்க அப்பா பேரை வைக்கிறீங்க. கலைஞர் அவர்களுக்கு ஒரு சிலை வைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன்.
முட்டுட்டு ஐயோ நான் என்ன பண்ணுவேன் ஐயோ கிடைக்காத ஐயோ எனக்கு கல்யாணம் ஆகலை தெரிஞ்சு கிடைக்குதா அம்மா இறக்கமே இல்லாம உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும் என்றாலும் சொன்னாலே திமுறே சரி ஓகே நீங்க அந்த சுர்ரு டர்ரு அந்த பாட்டு பாடுங்க உடனே ஏன்னா ஒரு ஆளு சூடா சுண்டலு விஜய் தம்பி மெண்டல் கொடூரமா கோடி ரூபா கொடுத்தாலும் ஒரு சில விஷயங்களை நாங்க செய்ய மாட்டோம். அதுல ஒண்ணு மூளையை யூஸ் பண்றது. நாம ஒண்ணு இங்க தனியால் இல்லைங்க சார், மாபெரும் மக்கள் சக்தியோட பிரதிநிதிங்க சார். நிஜ ரவுடி இருக்கிற இடத்த காமிச்சுக்க மாட்டான், இது சும்மா கப்பி. கொஞ்ச நேரம் நின்று ஊழ சவுண்டு விட்டுட்டு குடிச்ச டீக்கு காசு கொடுக்காம போயிடுவான், அவ்வளோதான். பெண்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறோமே, எங்க தளபதிக்கு நாங்க நிப்போம், யாரு வேணா போட்டுட்டு போட்டு தலப்பா. 2 பேரா மாமி? கரூர்ல 40 பேர் என்ன சும்மா கொண்டாங்க, ஊசி போட்டு கொன்னுட்டாங்க. இப்ப சொட்டு பார்க்க சொல்லுங்க, ஊசி போட்டு கொன்னுட்டாங்க. இப்ப சொட்டு பார்க்க சொல்லுங்க. அனைவரும் எழுந்து நின்று இந்த 2 சிறப்பு தீர்மானங்களை ஏற்றுக்கொள்வோர் ஆமன்க, ஆமன்க, ஆமன்க. இந்த பரந்த ரோகத்தில் இருக்கும் பராக்கிரம பரம பிதாரே, இந்த வித்தியாசமான உலகத்தில் இருக்கும் விக்ரமின் பிதா மகனே, இப்ப நானே அந்த குமர, அந்த கதிரே, அந்த குற்றப்பாவார போட்டிருக்க ஃபியரே, இவர்கள் செய்த பாவத்தை போக்குவதற்காக உங்கள் பாதனை தொடுவதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள் பிதா மகனே. சீமான கண்மையாக வண்டிக்கிறோம், கண்டிக்கிறோம். ஐயோ ஒரு பைத்தியக்கார பைலட் இருந்தாலும் மாட்டிட்டு படுற பாடு. சரி சரி சரி, என்ன ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேலே வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அவரு வேற லெவலு. ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்றேன். ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட்ல அவருக்கு பயங்கரமா பசிச்சுது. நான் தான் சாப்பாடு வாங்கிட்டு போயிட்டு கொடுத்தேன். நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, அவரே அவர் கையால எடுத்து சாப்பிட்டாரு. நான் பாக்குறேன். இத கூட விடுங்க, அந்த சாப்பாட்டை அவரே முழுங்கினாரு. எனக்கு செம்ம ஷாக்கு. ஆமா, இவ்வளவு பெரிய செலிபிரிட்டி அவர் சாப்பாடு எப்படி அவரே முழுங்குவாரு? சார் உண்மையாதான் சொல்றீங்களா இல்ல சும்மா? ஓகே, சூப்பர், செம்ம டேலண்ட், பயங்கர ஹார்ட் ஒர்க், சோ ஹம்பிள். தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மானை வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை, பைத்தியக்காரப்ப.